நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பேர குழந்தைகள் மேல நமக்கு பாசம் இருக்க வேண்டியது அவசியம்தான். அதுக்காக அவங்க தப்பு செய்யும் போது நம்ம புத்திமதி சொல்லி அவங்களை திருத்தி தான் ஆகணும். இப்ப நாம அவளை பிளைண்டா சப்போர்ட் பண்ணோம்னா அவ இங்கேயே தங்கிடுவோம். அவ புருஷன் வீட்டுல போய் தங்குறது தான் நியாயம். அதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதுதான் நம்மளோட கடமை. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? சரி, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நான் பேசும்போது தயவு செஞ்சு குறுக்க பேசாம இந்த மாதிரி தலையாட்டிக்கிட்டே இரு. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஏமலா, நீ புருஷ வீட்டுல இருக்கும்போது மகேஷோட அம்மா தான் உனக்கு சமைச்சு போட்டாங்க. ஜெயந்தி வீட்டுல ஷாலினி வேலைக்காரியா இருந்து உனக்கு சமைச்சு போட்டா. நான் ஒன்னு கேட்கிறேன், நீ இப்படியே எல்லார் வீட்லயும் உட்காந்து சாப்பிடுறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சரி, நாளையில இருந்து நானே கிச்சனுக்கு போய் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு போடுறேன். போதுமா? அவசியம் இல்லம்மா. எனக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் என் பொண்டாட்டி இருக்கல. நான் அதுக்காக சொல்லம்மா. ஐயோ, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இதுக்குதான் பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலை வேணும்னு சொல்றது. எனக்கு மட்டும் வேலை இருந்திருந்தா நான் உங்களை எல்லாம் நம்பி வந்திருப்பேனா? நல்ல விஷயம் தாம்மா. நீ படிச்ச பொண்ணு. உன் அப்பா அம்மாவும் உன்னோட விருப்பத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தோம் நீ ஏன் வேலைக்கு போல? ஏதாவது வேலை தேடினியா? இந்த பாருமா, வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டு இங்க வீட்லயே உட்கார்ந்திருந்தா வேலை ஒன்ன தேடிக்கிட்டு வராது. புரியுதா? சொந்த வருமானம் இல்லாம ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல சண்டையை போட்டுக்கிட்டு பிறந்த வீட்டுல வந்து உட்கார்ந்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்களும் தப்பா தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீ சமாளிச்சுதான் ஆகணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அமலா, எந்த இங்க பாரு அமலா, எனக்கு முகத்தை பார்த்து பொய் சொல்ல தெரியாது. நீ மகேஷ் வீட்டுல சண்டையை போட்டுக்கிட்டு ஜெயந்தி வீட்டுக்கு வந்த போதும் சரி, அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்ல, உங்க பாட்டிக்கும் பிடிக்கல. ஆமாமா ஆமாமா, நீ இப்படி வந்தது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. நீங்க இருக்கிறதுனால யாரும் உன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்கம்மா. எல்லாரும் எங்க கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, நீ நிரந்தரமா எங்க கூட தங்க முடியாதுமா. கல்யாணமான பொண்ணு நீ. அதனால நீ புருஷன் வீட்டுல தாம்மா இருக்கணும். ஆமாமா, இங்க பாருமா, நீ செய்யற தப்புகளுக்கு நாங்க அப்பப்போ புத்திமதி சொல்லிதான். ஏன்னா மத்தவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எங்களால பதில் சொல்ல முடியலம்மா. புரிஞ்சிருச்சு. ரெண்டு பேர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. யாருக்கும் என் மேல பாசம் இல்ல, ஒருத்தருக்கு கூட என் மேல அன்பு இல்ல. இங்க பாரு, எல்லாருக்கும் உன் மேல அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. அதை விட அதிகமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற அக்கறையும் இருக்கு. அத மறந்துடாத அமலா. கோபத்துல உன் பக்கம் இருக்கிற தப்ப புரிஞ்சுக்காம நீ மேல மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருந்து யோசிச்சு பாரு. நீ செய்யற காரியங்கள் சரியா தப்பான்னு உனக்கே புரியும். போதும், யாரும் எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாம் தெரியும். இனிமே என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்றேன். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னங்க, எனக்கு இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டாள்னா? அமலா, கற்பகம், நீ எதுக்கா அனாவசியமா பதட்டப்படுற? எனக்கு அமலாவை நல்லா தெரியும். அவ தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு அவ எப்பவுமே போக மாட்டான். இத பாரு,
நீ அவளை சமாதானப்படுத்துறேன்னு அவகிட்ட போய் பேச்சு கொடுக்காத. கொஞ்ச நேரத்துக்கு அவளை தனியா விடு, அவ யோசிக்கட்டும். போ போ. என்னங்க 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 ஏந்திருங்க ஏந்திருங்க. என்ன என்ன கற்பகம், என்ன இவ்வளவு பதட்டமா எழுப்புற? நம்ம அமலாவை காணுங்க. அமலாவை காணுமா? ஆமாங்க. என்ன சொல்ற நீ? அமலா, அமலா. என்னங்க ராத்திரி நாம 2 பேருமே அவகிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன்ல, நான் பயந்துக்கிட்டு தாங்க இருந்தேன். அதான் காலையில அவ ரூம்ல போய் பார்த்தேன், அங்க அவளை காணுங்க. இரு, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தியா இல்லையா? ஐயோ, ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேங்க, அவளை எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பாவோ? நீ ஒண்ணு கவலைப்படாத கற்போம், அவ ஜெயந்தி வீட்டுக்கு தான் போயிருப்போம். ஐயோ, அவ அங்க போயிருக்க மாட்டாங்க. அவ ஜெயந்தி மாதிரியே ரொம்ப வீம்பு பிடிச்சவ. என்னங்க, அவ எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சுக்க மாட்டா, நீ தைரியமா இரு. இத வர. கடவுளே, அவளுக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாது. அமலா, அமலா, ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. அமலா, அமலா. ஹலோ ஜெயந்தி, உனக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அமலா அங்க வந்தாளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமலா, அமலா, ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. அமலா, அமலா. ஹலோ ஜெயந்தி, உனக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அமலா அங்க வந்தாளா? என்னப்பா சொல்றீங்க? நான் அவகிட்ட பேசுறதுக்காக தான் நான் உங்களுக்கு போனே பண்ணேன். அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து நைட்டு நானும் உங்க அம்மாவும் அமலா கிட்ட புருஷன் வீட்டுல போய் இருக்கிறதா நல்லதுன்னு கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோம். அவ உடனே எங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டு, நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போய் ஹாஸ்டல் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா. இப்ப அவ எங்க இருக்கா? அது எனக்கு தெரியலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? இப்படி தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ இப்ப எங்க போனா? எப்படி இருக்கா? கவலைப்படாத, இங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் வீடு நிறைய இருக்கு இல்லையா, நான் நேரப்ப எங்கெல்லாம் தேடி பாக்குறேன். கட்டாயம் கிடைச்சிருவோமா, கவலைப்படாத. என்னப்பா அது? ஏற்கனவே இங்க சண்டையாயி அவர் அவளை அடிச்சு பிரச்சனையாயி அங்க வந்திருக்கா. நீங்களும் அம்மாவும் அவகிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க கூடாதா? அவ மனசு உடைஞ்சு போய் ஏதாவது பண்ணிக்கிட்டானா? நோனோ, அமலா அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. அவ கோபத்துல இந்த மாதிரி ஏதோ செஞ்சிருக்கா, அவ்வளவுதான். நீ கவலைப்படாத, நான் கட்டாயம் அவளை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? சரிப்பா. ஜெயந்தி, என்னங்க? என்னாச்சு? அமலா அப்பா வீட்ல இருந்து எங்கேயோ போயிட்டாளாம். அமலா உங்க அப்பா விட்டு விட்டு வெளில போயிட்டாளா? எங்க போயிருப்பா? அம்மா மகேஷ் வீட்டுக்கு போக சொல்லி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அத கோச்சிட்டு எங்கேயோ போயிருக்கா. அவளுக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காதே. ஏன்டா அப்படி பேசுற? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை எதிர்த்து பேசுற மாதிரி அவ ஃபீல் பண்ணிருக்கா போல இருக்கு. மனசு உடைஞ்சு போய். அமலா அப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போனானா அதுக்கு நாம எல்லாரும் தான் காரணம். அவ அப்படிலாம் போக மாட்டா. நீங்க தைரியமா இருங்க, அவ எங்க போயிருப்பான்னு தேடி பார்ப்போம்.
சொல்லுங்க சார். மகேஷ், உன்னை இவ்வளவு ஏர்லி மார்னிங் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஐ எம் வெரி சாரிப்பா. பரவாயில்ல சார், என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஜெயந்தி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அமலா இந்த வீட்டுக்கு வந்துட்டா. நான் அவகிட்ட உன் குணத்தை மாத்திக்கமான்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்ணேன். அது அவளுக்கு பிடிக்கல போல் இருக்கு. கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாப்பா. நான் ஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அங்க வரலன்னு சொல்லிட்டாப்பா. அமலாவோட 2-3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அங்கேயே வரலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதான் ஒருவேளை உன் வீட்டுக்கு வந்திருக்காளோன்னு. என்ன சார் சொல்றீங்க? அவ எப்படி இங்க வருவா? அதெல்லாம் ஒன்றும் வரல. மகேஷ், அமலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணப்பா. சரி சார். என்னப்பா, யார் போன்ல? கர்னல் தாம்மா. என்னவா, என்ன விஷயம்? அமலா அவங்க அம்மாவோட சண்டை போட்டு வீட்டு விட்டு எங்கேயும் வெளியில் போயிட்டாலாம். கர்னல் வீட்டுக்கு தான் போயிருக்கா. அப்புறம் ஏன் இப்படி சண்டை போடுறேன்னு கர்னல் அட்வைஸ் பண்ணதுக்கு அங்கேருந்தும் கோச்சிக்கிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாலாம். எங்கே இருக்கானே தெரியல. அதான் ஒருவேளை இங்கே வந்திருக்காளோன்னு கேட்கறதுக்காக கர்னல் ஃபோன் பண்ணியிருந்தார். அமலா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்றா? ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அவளுக்கு ஒன்றா இருக்காது. நீங்கள் தேவையில்லாமல் பதட்டப்படாதீங்க. என்னப்பா நீ இப்படி சொல்ற? அவ நம்ம வீட்டு மருமக, உன் பொண்டாட்டிப்பா. யாருக்கு யாருமா பொண்டாட்டி? அதான் கொஞ்ச நாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கோர்ட்டே முடிவு பண்ண போதில்ல, அப்புறம் என்ன? சரிப்பா, அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமா? நீ போய் தேடி பாருப்பா. விடுங்கம்மா, போய் வேலையை பாருங்க, போங்க. மகேஷ், போங்கம்மா. ஷாலினி, அம்மா, எல்லாம் என்னால தானே. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. அமலா அண்ணி காணாம போனதுக்கு நான் தான் காரணம். இல்லம்மா, அமலா காணாம போனதுக்கு காரணம் நீ இல்ல, நான் தான். இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இல்ல, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொல்றீங்க. இல்லம்மா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. அமலா அப்படி நடந்துக்கிறதுக்கு எல்லாம் காரணம் நான் தான். என்னோட வளர்ப்பு தான். சின்ன வயசுல இருந்தே அவ மனசுல ஆத்திரத்தையும் வைராகியத்தையும் வளர்த்து விட்டது நான் தான். அன்பா நடந்துக்கிறதுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கோ எந்த நல்லதையுமே நான் அவளுக்கு கத்து கொடுக்கல. அதோட விளைவை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏமா, அமலா அண்ணிய பத்தி ஏதாவது? இல்லம்மா, விடிய காலையில வீட்டுல இருந்து போனதுதான், எந்த தகவலும் இல்லை. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அவசரப்பட்டு அவ ஏதாவது தப்பான முடிவு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. அது மாதிரி எதுவும் நடக்காது. அண்ணி நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ ஏதாவது தப்பான முடிவு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க.
அது மாதிரி எதுவும் நடக்காது. அண்ணி நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அமலா, அத்தை, என்னம்மா நீங்க உட்கார்ந்திருக்க? எப்ப வந்த? ராத்திரியே வந்துட்டேன் அத்தை. ராத்திரியே வந்துட்டியா? ஏமா அப்பவே என்ன எழுப்ப வேண்டியதானே? அது நீங்களா என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு. ஏம்மா இப்படி எல்லாம் யோசிக்கிற? என்ன கேள்விமா அது? ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னா குற்ற உணர்ச்சி. நம்ம வீட்டில் பிரச்சனை பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனான், அங்கேயும் பிரச்சனை பண்ணி கர்னல் வீட்டுக்கு போயிருக்கா, இப்போ அங்கேயும் பிரச்சனை. வேற வழி இல்லை, மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறேன். இதை பாருடி, நீ நினைச்சா பிரச்சனை பண்ணிட்டு போகிறதுக்கோ நினைச்சா எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் வீட்டுக்கு வரதுக்கோ இது ஒன்றும் சத்திரமோ ஹாஸ்டலோ கிடையாது. வீடு, குடும்பம் நடத்துகிற இடம். உனக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை, வெளில போ. அத்தை, நீங்க தான் என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். ஐயோ அமலா, என்னம்மா அது? எழுந்திரி. அடேங்கப்பா, கலக்கற அமலா, சூப்பரா நடிக்கிற. இது பாருங்க, நான் ஒன்னும் நடிக்கல. எனக்கு ஒரு ஆபத்து வரப்போ பெத்தவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ என் கூட இருக்க மாட்டாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காலம் முழுக்க புருஷன் தான் கூட இருப்பாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தை, புத்தி கெட்டு போய் நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கங்க. நான் இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன். என்ன உடனே எல்லாத்தையும் நம்பியிருப்பீங்களா? நானும் நம்பணுங்கிறியா? நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா மேல என்னடி, எதுக்காக எங்க அம்மா மேல சத்தியம் பண்ற? என்ன மகேஷ், அவதான் மனசு இறங்கி மன்னிப்பு கேக்குறாள். சும்மா இருங்கம்மா. உங்களை மாதிரி மன்னிக்கிறவங்க இருக்கிறதுனால தான் இவளுக்குலாம் திமிரு தலைக்கு மேலே ஏறுது. பொதுவாக இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாம தற்கொலை பண்ணிப்பாங்க. இவளுக்கு அந்த தைரியம் கூட இல்லை போல இருக்கு. இதான் உங்க விருப்பம்னா நான் சாகிறதுக்கும் தயாரா. சும்மா நடிக்காத, சாவணும் போய் சாவு போ. மகேஷ், என்னப்பா அது? தற்கொலை அது இதுன்னு பேசிட்டு நீ உள்ள போமா, போமா. ஏய் நெல்லு, இது ஏன் வீடு. இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. ஷாலினிக்கு விஷம் வச்சது உங்க அம்மா இல்லைன்னு அவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றாங்க. அப்போ என் தங்கச்சி ஷாலினிக்கு விஷம் வச்சது யாரு?